அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடை சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இந்த வழிபாட்டை நடு இரவில் தான் செய்யணும், மற்ற நேரத்தில் செய்யாதீங்க, எந்த பலனும் கிடைக்காது. இந்த வழிபாடு செய்ய வேண்டிய நாள் சங்கடகர சதுர்த்தி நன்னாள். இந்த நாளில் தான் இந்த வழிபாடு செய்யணும். வழிபாடு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் எங்களுடைய அருமையான தயாரிப்பான ஒரு ஆன்மீக திலகத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட அறிமுகம் பண்ணுறேன். குபேர வசிய திலகம். 3 வாரங்கள் இந்த திலகத்துக்காக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். உங்களது எல்லா விதமான பண நெருக்கடிகளையும் தீர்க்கும் திலகம் மிக மிக குறைந்த விலையில நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். 3 வாரங்கள் ஆச்சு இந்த திலகம் தயாரிக்கிறதுக்கு. அவ்வளவு அற்புதமான ஒரு திலகத்தை நாளை முதல் அறிமுகப்படுத்துகின்றோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி நன்னாள். நாளை முதல் எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த திலகம் எப்படி தயாரிக்கணுங்கிற இந்த தயாரிப்பு முறையை நாளைக்கு காலையில் நம்ம சேனலில் ஆடியோ வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் தயாரிச்சுக்கோங்க, இல்லைன்னா எங்கள்கிட்ட நீங்கள் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். இந்த திலகத்தை எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே நாளைக்கு நம்ம சேனலில் சொல்ல போகிறேன். முன்பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்கிற இந்த சூட்சமத்தை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். செய்ய வேண்டிய நாள் சங்கடகர சதுர்த்தி நன்னாள். உங்களுக்கு தேவையான பொருட்கள் 11 நாணயங்கள், அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல, 11 நாணயங்கள், பச்சை நிற துணி சிறிதளவு. இதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கடகர சதுர்த்தி இரவு நேரத்தில் தங்குற நாள் பார்த்து தான் இதை செய்யணும். அன்று இரவு வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து, எப்போ சங்கடகர சதுர்த்தி வந்தாலும் அந்த இரவு தங்குதான் பார்த்து அப்போ மட்டும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சீங்கன்னா போதும், அருமையாக இருக்கும். என்ன செய்யணும்னா, சங்கடகர சதுர்த்தி இரவு 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் படம் அல்லது விநாயகப் பெருமான் சிலைக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றுங்கள். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுங்கள். இரவு 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ள சாற்றி முதல்ல விநாயகப் பெருமான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய குடும்பத்திற்கு இந்த அருளை தர வேண்டும் அப்படின்னு விநாயகப் பெருமான முழு பக்தியோடு வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விநாயகப் பெருமான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த பச்சை துணியில 11 நாணயங்களை போட்டு பச்சை நிற நூலால் கட்டி ஒரு சிறிய மூட்டை மாதிரி பண்ணிட்டு அந்த மூட்டையில் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து விநாயகருக்கு முன்னால் வச்சுட்டு மீண்டும் தூபதீபம் காட்டி விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த தீபத்தை குளிர வச்சுட்டு நீங்கள் போய் படுத்துடலாம். அந்த மூட்டை 3 நாட்களுக்கு அப்படியே இருக்க வேண்டும். அதுக்கு தினமும் தூபதீபம் மட்டும் காட்டினா போதும். நீங்கள் சுவாமி படத்துக்கு வீட்டு பூஜையில் எப்போ தூபதீபம் காட்டுறீங்களோ அப்போ காட்டினா போதும். 3 நாட்கள் முழுசாக முடிந்த பிறகு 4வது நாள் அந்த நாணயத்தை எடுத்து அந்த மூட்டையோடு எடுத்து அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் பெருமான் ஆலயத்தின் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். இதில் உங்களுக்கு பெருசாக சிரமம் இல்லை. சங்கடகர சதுர்த்தி நாளில் மட்டும் கொஞ்சம் தூக்கம் கெடுற மாதிரி இருக்கும். இரவு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு 3 நாள் கழித்து நீங்கள் உண்டியலில் விநாயகர் பெருமானுடைய கோவில் உண்டியலில் சேர்த்துருங்க. நீங்கள் என்ன வேண்டிங்களோ இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னால் வேண்டியிருப்பீங்கல்ல, அந்த வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும். ஒரு சிலருக்கு உடனே நடக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில வாரங்கள் நடக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில மாதங்களில் நடக்கும். ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீரும். சங்கடகர சதுர்த்தி அற்புதமான சூட்சம வழிபாடு செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு அன்பு வேண்டுகோள். எங்களது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை பண்ணிட்டு இருக்கோம். இந்த அன்னதான சேவைக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். வருகின்ற கல்வியாண்டு 5001 குழந்தைகளுக்கு அவங்க படிப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்குண்டான நிதிகளை நம்ம சேகரிச்சிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்சால் இந்த அற்புதமான கலைமகள் சேவாவுக்கு பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் இருக்கு. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது ட்ரஸ்டோட அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. மனமிருந்தால் உதவுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.